அன்பு தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் இந்த காணொலி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஐயா சகோதரர் சீமானு குறித்து தான். இப்போ பொதுவாக நிறைய காணொலிகள் அவரை விமர்சித்தோ இல்லை கேலி கிண்டல் செய்தோ நிறைய காணொலிகள் வருது. நம்மளோட நோக்கம் அது இல்லை. என்னென்னா, நம்மளுக்கு சீமான் மேலே இருந்த ஒரு சில மாற்று கருத்து இல்லை மாற்று சிந்தனை மாற்று முரண் கூட அவர் மேலே இருக்க ஒரு சின்ன முரண் கூட நீங்கள் சொல்லலாம். என்னென்னா, ஐயா சீமான் ஒரு சிறந்த பேச்சாளர், சிறந்த கருத்துடையவாதி இல்லை சிந்தனைவாதி, நல்ல கருத்துக்களை பொதுமக்கள்கிட்ட தொடர்ச்சியாக கொண்டு போய் சேர்க்கறது, வேறு களத்தில் எப்போவுமே மக்களுக்கு முன்னோடியாக போய் களத்தில் நிற்கிறது, மக்களுக்கு ஆதரவான போராட்டங்களுக்கு நிற்கிறது, அதெல்லாம் சிறந்த இதுதான். ஆனால் அவர் சீமான் சகோதரர் சீமான் என்னென்னா, அவர் ஒரு சிறந்த நிர்வாகத்திறன் மிக்கவரான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை. ஏன்னா தொடர்ச்சியான தோல்வி, அதை குறித்தான எந்த ஒரு ஆராய்வு எதுவுமே இல்லாமல் அவர் எப்பவுமே எப்படின்னா, ஒரு தோல்விக்கு பிறகு ஒரு கலந்தாய்வு கூட்டம் இல்லை ஒரு பொதுக்குழு கூட்டம்னு சொல்லி நடத்துவாங்க, இல்லை தோல்விக்கு முன்னோடி ஒரு கூட்டம் நடத்துவாங்க. கடந்த தேர்தலில் ஒரு தொகுதியில் இந்த வாக்கு வாங்கிட்டுனா இந்த தேர்தலில் இவ்வளோ வாக்கு நியமனம் ஏன் கம்மியாக பெற்றோம், அதை ஆராய்றதுக்கு என்ன இது எதனால் கம்மியாக வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த தொகுதி செயலாளரை கூப்பிட்டு அங்கே வாக்கு இதனால் குறைஞ்சிச்சு, அதோட பின்புலத்தை ஆராய்ஞ்சு அதுக்கு அங்கே கிளை எப்படி கட்டமைச்சிருக்கு, அதுக்கான கட்டமைப்புகள் என்ன, அதுக்கு என்னென்ன இதெல்லாம் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி எந்த ஒரு இதுவுமே ஆராயாமல் தொடர்ச்சியாக எப்படின்னா, தேர்தலுக்கு முன்னாடி ஒரு பொதுக்குழு கூட்டம் நடத்துவார். எல்லா தொகுதி செயலாளர்கள் இல்லாமல் வருவாங்க, எல்லோரும் உட்கார்ந்து இருப்பாங்க. மேடையில் எல்லோரும் இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். அதே மாதிரி எல்லோரும் கீழேருந்து கை தட்டிட்டு எல்லோரும் போயிடுவாங்க. அதுக்கு பிறகு திரும்ப தேர்தல் முடிஞ்ச பிறகும் அதுக்கு ஒரு தோல்வின்னு சொல்லி ஒரு நிலை எட்டின பிறகும் திரும்ப ஒரு பொதுக்குழு கூட்டம் ஒன்று நடக்கும். அப்போவும் அன்னை ஒரு கூட்டத்தில் அதே மாதிரி பேசுவார், எல்லாம் கை தட்டிட்டு எல்லோரும் போயிடுவாங்க. அதை ஒரு நிர்வாகத்திறனோட அதை அணுகிறதே இல்லை, அதை அந்த போக்கில் இல்லை. அவர் இன்னொன்று சீமானம் என்ன மாதிரி ஒரு இதுன்னா, அவர் அடுத்தவங்க சொல்கிற அந்த இதை அவர் ஏற்றுக்கிற மனப்பக்குவம் அவருக்கு இல்லை. அவர் என்னென்னா, தன்னை எல்லாத்தோட அதிக சிந்தனைவாதியாக அதிகம் தெரிஞ்சவராக அவர் நினச்சிக்கிட்டார். அவர் உங்களை விட எனக்கு நிறைய தெரியும் அப்படிங்கிற அந்த இது, நான் உங்கள்கிட்ட நான் எந்த ஒரு கருத்தை நான் உள்வாங்க மாட்டேன், நீ யார் எனக்கு சொல்கிறது, நான் யார் நான் உன்கிட்ட கேட்குறது அப்படிங்கிற அந்த ஒரு போக்கு, அந்த போக்கு ஒரு ஆணவ போக்கு. அதை ஒரு ஒரு பொது தளத்தில் இயங்கக்கூடியவரோ அவர் இந்த தன்மையை அவர் மாற்றிருக்கணும். அவர் மாற்றலை. நன்றி, வணக்கம்.